சென்னையில் போக்குவரத்து கழக கூட்டுறவு கடன் சங்க செயலாளர் மீது பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெண் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக திருவள்ளூர் போக்குவரத்து கழக பணியாளர் கடன் சங்கத்தில் பணிபுரியும் பெண் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டுறவு கடன் சங்க செயலாளர் ஜெய்சங்கர் மீது அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராம்குமார். பெண் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்குவரத்து கழக கூட்டுறவு கடன் சங்க செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக திருவள்ளுவர் போக்குவரத்து கழக கூட்டுறவு கடன் சங்கம் என்பது சென்னை அண்ணா நகர் 8வது அவென்யூவில் செயல்பட்டு வருகிறது. தற்போது விரைவு போக்குவரத்து கழக கூட்டுறவு கடன் சங்கமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த கடன் சங்கத்தில் செயலாளராக இருப்பவர் ஜெய்சங்கர். இந்த கூட்டுறவு கடன் சங்கத்தில் ஸ்ரீஜா பாலகிருஷ்ணன் என்ற பெண் ஏஜிஎம் உதவி மேலாளர் பணிபுரிந்து வருகிறார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த அலுவலகத்தில் ஜெய்சங்கர் ஸ்ரீஜாவை பாலியல் துன்புறுத்தல் கொடுத்திருக்கிறார். தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவம் நடந்திருக்கிறது. இவர் மேலதிகாரிகளுக்கு புகார் கொடுத்தும் ஆளுங்கட்சி துணையுடன் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக பாலியல் தொல்லை மட்டுமில்லாமல் அவருக்கு பணிச்சுமையை ஏற்படுத்தி பல்வேறு மாவட்டங்களுக்கு பணியிட மாற்றம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே 3 மாதங்களுக்கு முன்பு அவர் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் ஜெய்சங்கர் மீது புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யாது காலம் தாட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அண்ணா நகர் துணை ஆணையர் அலுவலகத்தில் சில நாட்களுக்கு முன்பு புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் பேரில் ஜெய்சங்கர் மீது பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதுவரை ஜெய்சங்கரை கைது செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக ஸ்ரீஜா மீது கடந்த செப்டம்பர் மாதம் முதல் கடந்த மாதம் வரை அவர் மீது பாலியல் துன்புறுத்தல் கொடுப்பதும், அலுவலகத்தில் தனியாக இருக்கும் போது அவரது கையை பிடித்து இழுப்பதும் தொடர்ச்சியாக பாலியல் துன்புறுத்தல் கொடுத்திருக்கிறார். ஆனால் காவல்துறையினர் அவருக்கு சாதகமாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. நீண்ட எதிர்ப்புக்கு பிறகு நீதிமன்றத்துக்கு சென்று வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தற்போது இந்த வழக்கானது விசாரணை நடைபெற்று வருகிறது. வினோத், அண்மை தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.